குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி போடுறோம். அதில் பிசிஜின்னு ஒரு தடுப்பூசி பிறந்த உடனே போடுவோம். டியூபர்குலோசிஸ், அதாவது டிபின்னு சொல்கிறோம். இது வந்து நுரையீரலில் பாதிக்கிறது இந்தியாவில் அந்தளவுக்கு இப்போ குறைஞ்சிட்டு வந்தாலும் ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்குது. அதனால் பிசிஜி தடுப்பூசி ஸ்கின்னில் இடது பக்கம் தோலில் போடுவோம். குழந்தை பிறந்த உடனே போடும்போது லேசாக அந்த இடத்துல வீக்கம் இருக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெட்னஸ் போயிடும். ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் வரும். அந்த ஸ்வெல்லிங் வந்து பிசிஜி வேக்சின் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஸ்வெல்லிங் ஃபஸ்ட்டு ஒரு பம்ப் மாதிரி வரும். அதுக்குள்ளே லேசாக தண்ணி வர மாதிரி ஒரு கொப்பளை மாதிரி வரலாம் சின்னதாக. அது வெடிச்சிரும். அந்த இடத்துல மருந்தெல்லாம் போட தேவையில்லை, அது தானாகவே ஆறிடும். இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து சில குழந்தைங்களில் ஒரு தடவை பர்ஸ்ட் ஆகிட்டு அது க்ளோஸ் ஆகும், திருப்பி ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகும், திருப்பி அதில் ஃப்ளூயிட் வரலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 தடவை ஃப்ளூயிட் வந்துட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சில குழந்தைங்களில் இதோட ரியாக்ஷன் கூடும். அந்த மாதிரி கைக்கு கீழே நெறி கட்டும், இல்லாட்டி கழுத்தில் இந்த இடத்துல நெறி கட்டலாம். பிசிஜி எடுத்த ரியாக்ஷன்லேயே கொஞ்சம் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம், கொஞ்சம் பஸ் அக்யூமுலேட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டுறது பெட்டர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. பயப்பட தேவையில்லை. இந்த பிசிஜி வேக்சின் உடம்புல பாக்டீரியாவோட ரியாக்ஷன் இந்த வேக்சின் ரியாக்ஷனாக தெரியுது. ஸோ இது நார்மல், கவலைப்பட வேண்டாம்.